Hi friends, நான் தான் உங்கள் 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யா. பாப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஷிதா. என்னடா இன்னைக்கு நாள் இப்படி போகும்னு சீரியஸாக நினைக்கவே இல்லை. என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எப்பவுமே மை பொண்டாட்டி அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா வெட்னஸ்டே மார்னிங் மணி 11:30 இருக்கும். இப்போ தான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். சரியான மழை பெய்யுது. சரிதா? ஒரு பெரிய ஷாக் ஒன்று கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர் காலையில். என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் கட்டுன்ட்டார் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது. பார்த்தீங்களா, நான் மார்னிங் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி காலையிலே சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண போனேன். ரைஸும் வச்சுட்டேன். கடைசியாக கரண்ட் இன்னைக்கு ஷடவுன்னு தெரியாமல் 3 படி அரிசி போட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் 200 கிராம் உளுந்து ஊற வச்சுட்டேன். பத்தாததுக்கு காலையிலே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு சொல்லி உருளைக்கிழங்கையும் வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுக்கலான்னு பார்த்தா இஞ்சி எடுத்துட்டேன். பட் பூண்டு இல்லை. இஞ்சி பூண்டு போட்டால் தான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டேன். அதையும் அரிசி ஊற வச்சதும் போச்சு, கரண்ட்டும் இல்லை, வெளியவும் பார்த்தா மழை. தெரியுதா? இப்போது என்ன பண்ணுறது, என்ன சமைக்கிறதுனே ஒன்றுமே புரியலை. ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வரலான்னு போயிட்டு அங்கே போனால் இதை விட கொடூரம். வெறும் பச்சரிசியாக போட்டு தள்ளுறாங்க. 5 கிலோ மட்டும்தான் புழுங்கரிசி தருவேங்கிட்டாங்க. 1 கிலோ சீனி வாங்கணும். பருப்பு கேட்டால் ஆக்சுவலாக 4 மாதமாக 4 மந்த்தாக வந்து பருப்பே நாங்கள் ரேஷன்லாம் வாங்கலை. ஒரு 2 மந்த்தாக ஆயில் வாங்கலை. சீனி பார்த்திங்கன்னா அரிசிக்கு பதிலாக வெறும் சீனியாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கினாச்சும் நம்ம வந்து போனால் வெளியூர் காடுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு காடுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தேதி 21, இன்றைக்கி போனாலாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்து போனால் இன்றைக்கி கடைசியாக பெரிய ஆப்பை வச்சிட்டாங்க. வாங்கினது வரைக்கும் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். கடைசியில் ரேஷன் கடைக்காரர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, காடை உங்கள் ஊரில் இருந்து இந்த ஊருக்கு மாற்றிக்கங்க, மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அப்பப்போ நான் போடுறேன், அப்பப்போ நான் மந்த்லி உள்ள ஸ்டாக்கு உங்களுக்கு நான் உங்கள் கார்டுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. கார்டு மாற்ற முடியுமா? சடனாக நம்ம எதனா ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருந்தால் நம்ம பண்ண முடியும். இந்த ஊர் கார்டு மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டு நானும் மாமாவும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் தான் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மழை நாளில் என்ன நடக்கிறதுங்கிறத உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சேலம் போகணும் லைக் பண்ணி 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.